ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசலம். என்ன இருக்கு எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க. கண்டிப்பா இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கை மிக அருமருது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய காணொளி அப்படின்றது எனது தோழி ஒரு பொண்ணு ஸ்வீடன் நாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், இப்போ வரக்கூடிய 25 மார்ச்சில் ஒரு கிரகணம், சந்திர கிரகணமும் 8 ஏப்ரலில் ஒரு கிரகணம், சூரிய கிரகணம் வருது. அப்போ இந்த நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைப்பாடு அல்லது இந்த காலகட்டங்களில் இடையில இருக்கக்கூடிய நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்களை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றவர்களின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவு கேட்கும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய வீடியோவும் போகட்டும். கிரகணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரிய கிரகணம் அப்படின்றது சூரியன், சந்திரன், ராகு இந்த 3 கிரகங்களும் ஒரே பாகையில் சங்கமிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது சூரிய கிரகணமாக இருக்கும். அது அமாவாசை நாளில் வரும். சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு மேல் 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த இடத்துலயே கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இந்த கேதுவுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சந்திர கிரகணமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரனை கிரகண தோஷத்திற்கு ஆட்படுத்தக்கூடிய கிரகம் கேது, சூரியனை கிரகண தோஷத்திற்கு ஆட்படுத்தக்கூடிய கிரகம் ராகு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்றது யார்? பொதுவாக நிழல் கிரகம், சாயா கிரகம். இந்த சூரியனும் சந்திரனும் வெட்டக்கூடிய வெட்டு புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது பூமி, சந்திரன் 2 பேருமே இந்த துணைக்கோள் அப்படின்றது சுற்றிட்டு வரும் பொழுது இடது வலது அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டுப்புள்ளிகளில் வரக்கூடியதான் இந்த கிரகணம். அதாவது அந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வெட்டு நிழல்களுக்குள்ள மறையக்கூடிய அந்த சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சூரிய சந்திர கிரகணங்கள். அப்போ இப்போ இந்த டைம்ல அந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் எத்தனை டிகிரியில ராகு இருக்காங்க, எத்தனை டிகிரியில கேது இருக்கார் அப்படின்றத பொறுத்து தான் நிகழும். அப்ப அந்த டிகிரியை ரொம்ப நெருக்கமாக போய் தொடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த சூரிய சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் நடக்கிறதுக்கு 25/3/2024 நைட்டு தான். அதுவுமே அந்த பௌர்ணமி நாள் நைட்டு தான் அதுவுமே நடக்குது. அது கேது இருக்கக்கூடிய பாகை அப்படின்றது 22.11 பாகையில் இருக்கார். அப்போ சந்திரன் 20.20 பாகையில் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தான் நடக்குது. அப்ப இந்த இடத்துல முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய சந்திரன் சுயசாரத்தில் இருக்கார். தன்னுடைய வீட்டுக்கு 3ஆவது இடத்துல இன்னொரு மூலத்திரிகோணம் உச்ச வீட்டுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பெருசா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடையாது. ஆனாலும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனித்து விடப்படக்கூடாது. எப்பவுமே காட்டு யானையை தனிச்ச ஒத்த யானை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லுவாங்க. அதுவே கூட கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ராகு அதிகமான பாதிப்பை தரமாட்டார். இப்போ நமக்கு திருவாதிரையில ராகு இருந்து அதே மூலத்துல கேது இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாமே குரு, சனி, சூரியன், சந்திரன், கேது இந்த 5 கிரகங்கள் இந்த இடத்துல ஒத்தையாளா இருந்தார். ராகு இந்த இடத்துல இருந்தார். இங்க இருந்த ராகு இங்க எல்லாருமே குருவில இருந்து செவ்வாய் ஒருத்தர் மட்டுமே அவருடைய ஆட்சி வீட்டில் இருந்தாரு. மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த இடத்துல இருந்தாரு. கேது, சூரியன், சுக்கிரன், சனி இந்த எல்லா கிரகங்களுமே இங்கே இருக்கும் பொழுது நமக்கு அந்த பேண்டமிக் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அசாதாரண சூழ்நிலையை கொண்டு வந்த ஒரு காலகட்டமும் அதுதான். அப்போ இந்த ராகு தனிச்சிருந்தால் தான் நம்ம அந்த பயப்பட்டுக்கணும். இப்போ இந்த சூரியனோடு ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ராகு எப்பவுமே சூரியனோடு சேரும் பொழுதோ அல்லது மற்ற கிரகங்களோடு சேரும் பொழுது தனது பவரை அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி அந்த கிரகத்தினுடைய குணத்திற்காக மாறுவார். ராகு தான் பார்த்த தான் நின்ற ராசி, தான் நின்ற ராசி நாதனுடைய காலு, தன்னை பார்த்த கிரகங்கள் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணுவார். கிட்டத்தட்ட அந்த கிரகம் இந்த பக்கம் ஒரு 30 டிகிரி எடுக்கும், இந்த பக்கம் ஒரு 30 டிகிரி எடுக்கும். அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு மேசராசியில் ஒரு 15 டிகிரி எடுக்கும். இதே மாதிரி கும்பராசியில் ஒரு 15 டிகிரி எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு இங்க ஒரு 30 இருந்து இங்க ஒரு 30, இங்க ஒரு 30, கிட்டத்தட்ட ஒரு 60 டிகிரியை அப்படியே வியாபிச்சு நிற்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த 60 டிகிரிக்குள்ள ஏதோ ஒரு கிரகம் போச்சு, ஒரு குரு சந்திக்கிறார், ஒரு சுக்கிரன் சந்திக்கிறார். அப்ப இந்த சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இது எப்பவுமே ரெட்ரோகிரேஷன் இருக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால நேர்கதியில போகக்கூடிய கிரகங்கள் அந்த ராகுவை முட்டும் பொழுது
இந்த ராகுனுடைய தன்மை அப்படின்றது வந்து தன்னோடு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய குணமாறுதலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறார். அப்போ தனித்து விடப்பட்ட ராகுவாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த கிரகண தோஷத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்துவதைய, மற்றபடி அந்த ராகுவோடு மற்ற கிரகங்கள் சேரும்போது அதனுடைய காரகத்துவமும் அதனுடைய குணவீரியமும் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்றத உண்மை. அப்போ வந்து அந்த சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது சூரியன் வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அப்போ அந்த சூரியனுடைய நிலை அப்படின்றது வந்து 11 டிகிரி பக்கத்தில் இருக்காரு. இந்த சூரியன் ராகுவை நெருங்கல. அப்போ இந்த இடத்துல வந்து 25/3/2024 வந்து இந்த சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது பொதுவாக சந்திரன் மட்டுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சந்திரன் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடே தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், பொதுவாகவே சந்திரன் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தனிமை விரும்பி எந்த சூழ்நிலையுமே வந்து அடாப்ட் ஆகாத ஒரு அடமன்ட்டு, கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எதுவுமே வந்து இந்த குடும்பத்தோடவோ அல்லது வந்து சமுதாய உறவுகளோடவோ அல்லது வந்து வேறு சில ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு போக்குகள்லாம் வரமாட்டாங்க. எப்பவுமே அவங்களுடைய ஒரு போக்கு தனி போக்காக இருக்கும். நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க. தேவையான அளவுக்கு அதுவும் வந்து காலபுருஷ பற்றி ஆறாவணத்தில் தான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயுமே வந்து சந்திரனுடைய சுயசாரத்தில் தான் எல்லாமே நடக்குது. இப்போ கேது இருக்கிறது வந்து அஸ்தம் 4ஆம் பாவத்துலையும், சந்திரன் போகிறதும் அஸ்தம் 4ஆம் பாவத்தில் தான். அப்போது தன்னுடைய சுயசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்பொழுது இந்த சந்திர கிரகணம் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அப்போ வந்து அந்த சந்திர கிரகணம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து வந்து சூரிய கிரகணம் பாதிக்குமா அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து பார்க்கணும். இதற்கான பூர்வாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 கிரகணத்துக்குமே இடையில தான் வருது. 26/3/2024 போது தான் சந்திரன் வந்து மிக அருகிய, அதாவது நெருங்கிய பாகையில் வரும்பொழுது இந்த சந்திரனும் கேதுவும் நெருங்கிய பாகை அப்படின்றதுனால மற்ற கிரகங்கள் லக்கணம் வந்து வேற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து லக்கணமா இருக்குன்னு வச்சுக்கோமே, கடக லக்கணமா இருக்கும்போது லக்கணாதிபதி போயிட்டு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவோடு சேரும்பொழுது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். நமக்கு வந்து அந்த கிரகணம் மட்டுமே நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு அந்த 24 மணி நேரத்தில் வரக்கூடிய லக்ன புள்ளிகளும் சரியான பாதையில் அமையணும். அந்த லக்ன புள்ளிகள் அமையும் பொழுது பெருசாக ஒன்றும் பாதிக்காது. கடக லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி போய் 3ல் மறைகிறாரு, கேதுவோடு கிரகண தோஷத்தில் விழுகிறார். இது வந்து கொஞ்சம் அபாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய, மற்றவருடைய வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு இப்போ லக்னம் வந்து கடக லக்கணமாக இருக்குது, 4ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்குது. இந்த நேரத்தில் கடக லக்னம் விழுந்தால் இந்த குழந்தைகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கும் அந்த குழந்தைகளுக்கான மனநிலைக்கும் கொஞ்சம் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா மாந்தி இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ வந்து இந்த மாந்தி 4ஆம் இடத்துல இருந்தால் பொதுவாக இந்த ஜாதகர் அப்படின்றது வந்து சொந்த வீட்டை விட்டு கொஞ்ச காலம் அவருடைய இளமை காலத்தில் பிறந்த உடனே கூட வந்து தத்துப்பிள்ளையாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிறந்த உடனே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பெரியப்பா வீட்லேயோ அல்லது பாட்டி வீட்லேயோ அல்லது அவங்களுடைய சித்தப்பா வீட்லேயோ அல்லது ஒரு சொந்தம் விட்ட சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வளரக்கூடியது அல்லது தத்துப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கெல்லாம் போகும். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாறாது. அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மற்ற லக்கணங்கள் வரும்போது அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரியான குழந்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து தெளிவாக பார்த்து கணிச்சு எடுத்துக்கணும் அப்படின்றது தான் உண்மை. மற்றபடி கிரகங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கேதுனுடைய நிலைப்பாடும் சந்திரனுடைய நிலைப்பாடும் சந்திரனுடைய சுயசாரத்தில் வர்றதுனால இது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இதனுடைய பூர்வாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது 8/4/2024 அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சூரிய கிரகணம் வருது. அந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் வந்து 21.29 பாகையில தான் வந்து ராகு கேது 2 பேருமே சமமாக சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூரியன் என்ன பண்றாருன்னா அந்த கிரகணம் சொல்லக்கூடிய நாளில் வந்து பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய நாள் வந்து 8/4/2024 8/4/2024. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த கிரக அமைவுகள் அப்படின்றது வந்து நம்ம சாஃப்ட்வேரில் போகிறது அப்படின்றது வந்து இந்த 8/4/2024 இந்த டைமிங் எல்லாம் வந்து மத்திய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன்விச் டைம் தான் வச்சு போட்டிருக்கேன். எந்த ஒரு நகரத்தையும் நான் எடுக்கலை. பூமியினுடைய மத்திய பகுதியை வச்சு தான் அந்த டைமை எடுத்திருக்கேன். இந்த பூமியினுடைய மத்திய பகுதியினுடைய டைமுக்கு தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூரியன் வந்து 24.32 ரேவதி 3ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு.
பொதுவாகவே ராகுவோடு சேரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னாலே எல்லா கிரகங்களுமே வந்து அஸ்தமிக்கப்படும் அப்படின்றத உண்மை. ஐ மீன் உடனே சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. கிரகண தோஷத்திற்கு ஆளாக்கப்படுவார். அப்ப கிரகண தோஷத்திற்கு ஆளாக்கப்படும் பொழுது முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து ராகு. அப்ப இந்த சூரியனுடைய பலம் கெடுமா? சூரிய கிரகணத்துல சந்திரனும் கூட சேர்ந்துருவார். அப்ப சந்திரனுடைய பலமும் கெடுமா? இதுதான் கேள்வி. இங்கதான் வந்து முக்கியமா பார்க்கணும். இங்கதான் அவங்க கேட்ட கேள்வி வந்து கரெக்டா ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த குழந்தை எப்படி இருக்கும், அந்த குழந்தைய பெற்றவங்க எப்படி இருப்பாங்க. இப்ப ராகு கிட்ட சூரியனும் சந்திரனும் சேர்ந்துடுறாங்க. இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நெருங்கிய பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5/4/2024 தான் வருது. இந்த இடம் 2024 தான் ராகுவோடு நெருங்கிய பாகையில சூரியன் இருக்கார். 21.39 21 டிகிரி, அதாவது 21 கலை 39 விகரையில வந்து ராகு இருக்காரு. அதே மாதிரி 21 டிகிரி 35 விகரையில வந்து சூரியன் மிக நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல தான். அப்ப சந்திரனும் வந்து வெளியதான் இருக்காரு. கும்பராசியில் தான் சந்திரன் இருக்காரு. சந்திரன், செவ்வாய், சனி இந்த 3 பேருமே வந்து கும்பராசியில் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கூட புதனும் வந்து வெளியே போயிட்டார். அவங்க கேட்டது வந்து புதனும் வந்து அஸ்தங்க தோஷத்தில் இருக்கு சார் அப்படின்னு. புதன் வந்து அஸ்தங்க தோஷமோ அல்லது ராகுவோடு பிணைக்கப்படக்கூடிய கிரகம் அல்ல. ஆனால் இந்த நேரத்துல சூரியன் இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது வந்து 24.32. இந்த இடத்துல வந்து 21.35. இந்த இடத்துல வந்து 21.39. ராகுவோடு நெருங்கிய பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது 5/4/2024 பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லக்னம் வந்து எந்த லக்னமா வந்துடக்கூடாது? மீன லக்னமாக வரக்கூடாது. அப்ப மீன லக்னமாக வரும்போது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ல உட்கார்ந்துருக்கார். ஒருவேளை இந்த லக்னம் வந்து மேச லக்னமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லக்னாதிபதி செவ்வாயும் வந்து இங்க இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கார். 11ஆம் இடத்துல போயிட்டு பாதகஸ்தானத்துல உட்காந்துறார், பாதகாதிபதியோடவே உட்காந்துறார். இதே லக்னம் வந்து கடக லக்னமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடக லக்னத்துக்கு 9 கூடிய இடம் அப்படின்றது வந்து மீன லக்னமா வரும். அப்ப மீன லக்னத்துல லக்னத்துக்கே உடைய அந்த மீன லக்னத்துக்குடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் வந்து இந்த இடத்துல வந்து அஸ்தங்கம் ஆயிடுறார். அதே மாதிரி வந்து காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் இந்த இடத்துல இருக்கு. இப்ப லக்னங்களை எடுத்து பிரிச்சு பார்க்கணும். லக்னங்களை எடுத்து பிரிச்சு பார்க்கும் பொழுது கடக லக்னமாக வந்தது அப்படின்னா காரக கிரகம் காரகத்துல இருக்கு. லக்னாதிபதி சூரியனிடம் அஸ்தமிக்கப்பட்டு சந்திரன் போயிட்டு 14.59 டிகிரியில் இருக்கார். உத்தரட்டாதி 4ஆம் பாகத்துல இருக்காரு. சூரியன் வந்து ரேவதி 3ஆம் பாகத்துல இருக்காரு. இங்கதான் பிரச்சனையே வரும். அப்ப கடக லக்னமா பிறந்துட்டாங்க அப்படின்னா இந்த லக்னாதிபதியும் அதே மாதிரி வந்து காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கூடையவர், இந்த 2 கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவத்திற்கு பாவகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வெளியே வந்துடுறாரு. அந்த குரு மேசராசியில் இருக்காரு. ஆனால் காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவின் மூலம் சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகாதிபதியாக வரக்கூடியவர் குரு, அவர் வந்து சனி பார்வையில் இருக்கார். அங்க கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அந்த சனி வந்து குருவை பார்க்கறது அப்படிங்கிறது குருவினுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து காரக கிரகம் இந்த இடத்துல இருக்கும் பொழுது ராசி எந்த ராசி அமையுதோ அதை பொறுத்து தான் தந்தை தாயினுடைய உடல், மனம், நோய், வருமானம், வேலை இதை எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. மற்றபடி வேற எந்த நிலைகளையும் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்காது. இந்த இடத்துல வந்து 9ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடிய கிரகமாக இப்போ கும்ப லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்னத்திற்கு வந்து 7ஆம் இடத்ததிபதியாக வருவார். 9ஆம் இடத்ததிபதியாக வரும்போது மேச லக்னமா இருக்கு. இந்த மேச லக்னத்திற்கு 5ஆம் இடத்ததிபதியாக வருவார். தனுசு லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தான் இன்னும் கொஞ்சம் கடுமையான பிரச்சனை கொடுப்பார். தனுசு லக்னத்துக்கு பார்த்தோம்னா 7, 8, 7, 8, 9 அதான் 7, 8, 9 சூரியன் பாக்யாதிபதியா வருவார்.
அப்ப தனுசு லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் இங்க காரக கிரகமாக போய் ராகு கிட்ட மாட்டினார் அப்படின்னா தான் இங்க சிரமத்தை உருவாக்குவாரு. அப்ப தந்தையினுடைய ஆயுள் காலம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுள் காலமாக வரும். அப்ப அங்க வந்து தசை வந்து அந்த மாதிரி தசை நடக்கணும். இப்போ இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இந்த இடத்துல இருக்க போல. இப்ப லக்னங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டோம், மேச லக்னமா சொல்லிட்டோம். கடக லக்னமா இருந்ததுன்னா காரக கிரகமா போய் சூரியன் மாட்டிக்குவாரு. தனுசு லக்னமா இருந்தா பாக்கியாதிபதியாகவே இருந்து பாக்கியாதிபதி இந்த இடத்துல போயிட்டு 4ஆம் இடத்துல போய் மாட்டிக்குவார். இங்க பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய போயிட்டு ராகு கிட்ட மாட்டுவாரு. இங்க கடக லக்னமாக இருந்ததுன்னா காரக கிரகமா போய் மீன ராசியில போய் மாட்டிக்குவார். அப்ப இங்க மாட்டக்கூடிய சூரியன் அப்படின்னுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து அங்க ரேவதி 3ஆம் பாதத்துல இருக்கார். அப்ப இங்க அம்சத்துல வரும் பொழுதும் இங்க வருவார். சூரியன் வந்து இந்த இடத்துல உட்காருவார். ரேவதி 3ஆம் பாதம் அப்படின்றதுனால சூரியன் வந்து இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த நாள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தனுசு லக்னமா இருந்தா பாவகாதிபதி ராகுவோடு கிரகண தோஷத்துல அமைகிறார். அப்ப இந்த நேரத்துல வந்து ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ வரும், உத்தரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய அமைப்புல தான் வந்து உட்காரும். அப்ப சனி தசை தான் நடக்கும். சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாக்கியாதிபதிக்கு இங்க 6, 7 குடையருடைய தசையா இருக்கும். அதே மாதிரி வந்து இங்க தனுசு லக்னத்திற்கு 2, 3 குடையருடைய தசையா இருக்கும். அதே மாதிரி இங்க கடக லக்னத்திற்கு 7, 8 குடையோட தசையா இருக்கும். இப்ப இங்க வந்து இந்த கடக லக்னம் மட்டும்தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய லக்னமாக வந்து சேரும். அப்ப அந்த கடக லக்னமாக இருந்து இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரட்டாதி மீன ராசியாக பிறந்து இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல போயிட்டு காரக கிரகமாக சூரியன் அமரும் பொழுதும், அதே மாதிரி இந்த லக்னாதிபதி போயிட்டு சந்திரன் அந்த இடத்துல போய் உட்கார்றதும் தந்தை, தாய், ஜாதகர் இவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வருமே ஒழிய மற்றபடி லக்னங்களை பொறுத்தும் லக்ன புள்ளிகளை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பொறுத்தும், ஏன்னா ராசி மாற போவதில்லை, அந்த இடத்துல தான் இருக்க போகுது. ராசி வந்து கிட்டத்தட்ட வந்து 1 டிகிரி நகர்றதுக்கு வந்து 108 நிமிடங்கள் எடுக்கிறார் சந்திரன். அப்போ இந்த இடத்துல இருந்து மாறுறதுக்கான வழி அப்படின்றது வந்து சூரியன் தன்னுடைய இருப்புல இருப்பாரு. பூமி சூரியனை பார்த்து தன்னுடைய ஒரு பாகையை நகர்த்துவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்றது 75 நிமிஷம். அப்ப அந்த 1.25 மணி நேரம் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட வந்து அந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 9:15 இருந்து 2:15 வரைக்கும் போட்டிருக்காங்க. 10:15, 11:15, 12:15, 1:15, 2:15 இந்த 5 மணி நேரத்துக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லக்னம் வந்து மோஸ்ட்லி இப்ப வந்து பங்குனி மாசமா இருக்குது. பங்குனி மாசமா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து லக்னமெல்லாம் இங்கே தாண்டிடும். தனுசு லக்னம் கிட்டத்தட்ட வந்து மகர லக்னத்துக்கு பக்கமாக வரும். இந்த தனுசு லக்னம் மகர லக்னத்துக்கு பக்கமாக வந்துடும். லக்னமெல்லாம் வந்து அந்த இடத்துல கடக லக்னத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இந்த கிரகண நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த தனுசு மகர லக்னங்கள் வரும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே பிறகு ஒரு 4 மணிக்கு பிறக்குது அல்லது 5 மணிக்கு பிறக்குது அப்படின்னா இந்த கடக லக்னத்தில் வந்து மாட்டுச்சுனா தான் இந்த லக்னாதிபதியாகவும் அதே மாதிரி வந்து இந்த லக்னத்துக்கு 2 குடையவராகவும் காரக கிரகமாகவும் அங்கே போகும்போது ராகு கிட்ட மாட்டிக்குவாங்க. அப்போ மாட்டும் போது கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக அன்றைக்கு வந்து சூரிய கிரகணமாவோ அல்லது சந்திர கிரகணமாவோ இருந்தால் கிரகணத்தன்னைக்கு பொதுவாக சூரிய கிரகணம் நடக்கிற அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பெரியவங்க வந்து காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் அவங்க செய்யலை. அப்போ இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை கிரகத்திற்கு ஆட்படுத்தக்கூடிய கேதுவும் சூரியனை கிரகணத்திற்கு ஆட்படுத்தக்கூடிய ராகுவும் நமது மூதாதையர்கள். அப்போ உங்களுக்கான வழிபாடு அப்படின்றது வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப மஸ்டா இருக்கு. பொதுவாகவே ராகு, பத்ரகாளி, வனதேவதை, ஊர்காவல் தெய்வம், எல்லை தெய்வம், வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேற எங்கேயுமே நீங்க வந்து பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜாதகம் வந்து அந்த குழந்தைகளுடைய ஜாதகம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து பின்னால் கணிச்சுக்கலாம். அது வரைக்கும் எந்த விதமான பயமும் தேவையில்லை. இப்போ இந்த நேரத்தில் வந்து கர்ப்பிணி பெண்களே இருக்கீங்க. 25/3/2024 இருந்து 8/4/2024 வரைக்கும் உங்களுக்கு டேட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டேட்டே கொடுத்துருந்தாலும் நீங்கள் பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சந்திர கிரகணம் அன்று அப்படின்றதுனால நீங்கள் ஏதோ ஒரு உங்களுடைய அதாவது வந்து அன்றைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து அதை குடிக்கணும், அந்த கிரகண நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு. என்ன காரணம் அப்படின்னா அந்த கிரக கதிர்வீச்சுகளுடைய அமைப்பு அப்படின்றது வந்து
ஒரு விஷக்கதிர்களை உமிழும் அப்படின்றதுனால வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து அந்த ஃபுட் பாய்சனை உருவாக்கும் அப்படின்றதுனால வந்து அந்த கிரகண நேரங்களில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி 1 or 2 hours தான் இருக்கும், பெருசாக வந்து நிறைய நேரம் இருக்காது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சந்திரனுடைய நகர்வு வந்து அதிகமான வேகத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாக போயிடும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள அது போயிடும். ஆனால் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நீடிக்கிறதுனால அது நைட்டில் இருக்கிறதுனால இது எந்தெந்த ஏரியாவுக்குள்ள தெரியும் அப்படின்றத வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் வந்து மெக்சிகோ, வட அமெரிக்கா, கனடா, நார்வே, ஐஸ்லாந்து, பிரிட்டன், ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த மாதிரியான நாடுகள் தான் தெரியுது. இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இது உலக நாடுகளுக்கு எல்லாமே இந்த வீடியோ போகுது அப்படின்றதுனால இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நைட்டில் இருக்கிறதுனால நமக்கான உணவு அப்படின்றத அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. தெரியக்கூடிய நேரம் அப்படின்றது, தெரியக்கூடிய நாடுகள் அப்படின்றது வந்து நம்ம மேலே சொன்ன நாடுகள் மெக்சிகோ, வட அமெரிக்கா, கனடா, நார்வே, ஐஸ்லாந்து, பிரிட்டன், ஸ்பெயின், போர்ச்சுகல் கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாடுகளில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் வந்து வெறுங்கண்ணால எப்பவும் பார்க்க முடியாது. நமக்கு இந்த நேரத்தில் வந்து லைட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நமது மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த நாடுகளில் தெரியக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறுங்கண்ணால் பார்க்காம இருக்கிறது நல்லது. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் வந்து மிக அருமையான ஒரு தடுப்பு உபகரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்பைப்புல் நீங்கள் கையில் வச்சுருங்க. தர்பைப்புல் நீங்கள் வந்து கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 20 நாளுக்குமே வந்து ஒரு 15 நாள் 20 நாளுக்குமே வந்து தர்பை அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பை புல்லை வந்து ஒரு வீட்டில் நிலவாசலில் சொருகி வைக்கிறதோ அல்லது பூஜை அறையில் வச்சுக்கிறதோ அல்லது ஒரு 4-5 இடங்களில் வந்து தர்பை புல் வந்து உங்களுக்கு பொதுவாக அந்த உங்களுடைய ரூமை சுற்றியோ நீங்கள் இருக்கக்கூடிய ரூமை சுற்றியோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை சுற்றியோ வந்து ஒவ்வொரு கொத்து தர்பை புல் வந்து ஒரு 4 பக்கம் நீங்கள் வச்சுட்டிங்கனாலே இந்த விஷக்கதிர்கள் வந்து உங்களை தாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுக்கு வரும். அப்போ வந்து இந்த சூரியன் முழுமையாக வந்து ஆகர்ஷணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த சூரியன் இந்த 4-5-4-2024 தான் வந்து மிக கடுமையாக இருக்கும். அப்போ அந்த 5-4-24 பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த சூரியனுடைய பாதிப்பு என்ன நடக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, பொதுவாக சூரியன் கெட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆன்ம பலம் குறையும், எலும்புல வந்து சத்துமானம் இருக்காது, திடீர்னு முடிவை வந்து சரியான முடிவை எடுக்க மாட்டாங்க. அந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை வந்து அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை அமல்படுத்துறது அப்படின்றது, அதாவது சட்டம் பாஸ் பண்ணியாச்சு, பாஸ் பண்ண சட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை உடனே யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து சுயசார்பாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதை எடுத்தாலும் சந்தேகம் அதிகமாகும். அதே மாதிரி வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது வந்து கொஞ்சம் அந்யோன்யத்தை கட்டுப்படுத்தும் அல்லது அந்யோன்யத்தை இருக்க விடாது. அப்போ சூரியன் கெட்டு போச்சு அப்படின்னா இந்த குழந்தை என்ன ஆகும், தாத்தா கிட்ட வளரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட குழந்தையா இருக்கும். இந்த நேரத்தில் ராகு தசை யாருக்காவது நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ராகு தசை நடக்க போகிறது கிடையாது. பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த நாட்களில் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் இப்போ நம்ம சொன்ன நிலைப்பாட்டில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சந்திர கிரகணம் நடக்கும்போது இந்த சந்திரனுக்கு 6ல் சனி இருக்காரு. சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய காலத்தில் இந்த 4ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய குழந்தை அல்லது வந்து 1ஆம் தேதியிலிருந்தே வரக்கூடிய குழந்தைக்கு வந்து மகர ராசி, கும்பராசி, மீன ராசி. இப்போ இந்த 3 ராசிகளில் பிறந்தாலுமே மகர ராசியில் பிறந்தா பாதச்சனியும், கும்பராசியில் பிறந்தா ஜென்மச்சனியும், மீனராசியில் பிறந்த விரயச்சனியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த கிட்டத்தட்ட வந்து இங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 2 நாள், இந்த இடத்துல வரும்போது சந்திரன் வந்து 14 டிகிரிக்கு வருது. 14 டிகிரின்னு வரும்போது இங்கே ஒரு 1.25 நாள், இங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 2 நாள், அப்போ இங்கே ஒரு 5 நாள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு வந்து சந்திரன் இங்கே வந்துடுது. 1ஆம் தேதி 2ஆம் தேதியினாலே இங்கே வந்து சந்திரன் இந்த இடத்துக்கு வந்துடுவார். இப்போ இந்த 2ஆம் தேதி 2/4/2024 பிறக்கிறவங்களுக்கு 7.5 சனியில் தான் பிறப்பாங்க. அப்போ அந்த 7.5 சனியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்தால், அதே மாதிரி இங்கே அவிட்டம் 3, 4, இங்கே சதயம் 1, 2, 3, 4 இந்த இடத்துல பிறந்ததுன்னா இந்த இடத்துல சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் கடக லக்னமாக இருந்தாலோ அல்லது தனுசு லக்னமாக இருந்தாலோ அல்லது மேச லக்னமாக இருந்தாலோ அல்லது கும்பலக்கணமாக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான பலன்களை சந்திப்பார்கள். அதாவது வந்து சதய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் டிராவல் பண்ணும் பொழுது
இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சதய நட்சத்திரம் போதே இங்க வந்து சூரியன் இந்த இடத்துக்கு வந்துருவார். அதாவது வந்து இந்த இடத்துலயே வந்துடுவார். சந்திரன் இங்க இருக்கக்கூடியது அவிட்டம் 3ஆம் பாதம், அவிட்டம் 4ஆம் பாதம் போது 6ஆம் தேதி இங்க வந்துருவார். அப்ப 6ஆம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த லக்கணங்கள் பொதுவாக கடக லக்கணம் அப்படின்றது வந்து அதிகமா பாதிக்கும். தனுசு லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாவக கிரகம் சூரியன் ராகுவோடு போய் கிரகண தோஷத்துல அடிபடுறாரு. அப்ப தனுசு லக்கணத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த தனுசு லக்கணமாக இருந்து லக்கண புள்ளி மூலத்துல போய் உட்காந்துட்டாலும், ராசி சதயமாக இருந்து ராகு தசை நடந்தாலும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அப்ப நமக்கு வந்து இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ பொதுவாகவே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் இங்கே கும்பராசியில் இருக்கிறது அப்படின்றதுனால இந்த கர்ம பலன்களை அன்றைக்கு பொதுவாக வந்து இந்த பிரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியது அல்லது வந்து கன்சீவாக இருக்கக்கூடிய காலங்களில் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அவ்வளவு சிறப்பு அல்ல, கொடுக்கறது இல்லை. அதனால் வந்து நம்ம அந்த வழிபாடுகளெல்லாம் நம்ம போக முடியாது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த கிரகண நாளில் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் பிரசவிக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னால் தான் ஆக்சுவலாக வந்து சேவிங்கே பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாதுகாப்பு ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்பை புல் ஒன்று மட்டும்தான். தர்பப்புல் ஒன்று மட்டுமே வந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த தர்பப்புல்லை வந்து நீங்கள் சமையல் செய்யக்கூடிய சமையல் பாத்திரங்கள் கிரகண நேரங்களில் அல்லது இந்த 25/3/2024 இருந்து 8/4/2024 வரைக்குமே உங்கள் வீட்டில் வந்து தர்பை புல் அப்படின்னு சொல்லக்கூடியது பூஜ் ரூமில் முன்னால் நிலக்காலில் நிலவாசலில் மெயின் டோரில் முன்னால் மெயின் கேட்டில் அல்லது உங்களுடைய ரூம்லையோ அல்லது உங்களுடைய வீட்லேயோ வந்து 4 பக்கமே 4 கொத்து 4 புல் வந்து வச்சு நீங்கள் உங்களுடைய யார் யார் வந்து கன்சீவாக இருக்கீங்களோ அல்லது உங்களுக்கு டெலிவரி டைம் வந்து இந்த டைமில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வீடுகளில் வந்து தர்பை புல் நீங்கள் வச்சுக்கிறது நன்மையை தரும். அதே மாதிரி அந்த கிரகண கால நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முதலே வந்து நீங்கள் சமைச்சு வச்சுருந்து நீங்கள் உங்களுக்கு அந்த டைமில் தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமை வந்து தவிர்த்துருங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னால் புதுசாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது நல்லது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் பாய்சன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து வயிறு பகுதிகளில் வந்து அடி வயிற்றுல வலியோ அல்லது அதற்கு மேல் வயிற்றில் இருக்கக்கூடிய வலியோ பிரசவ வலியோ வர்றதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து கிரகணம் முடியறதுக்கு முன்னால் சாப்பிட்டுக்குங்க அல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னால் புதுசாக சமைச்சு சாப்பிடுங்க. கிரகணம் முடியறதுக்கு முன்னால் அப்படின்னா அப்போ செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். கிரகணம் நடக்குது அப்படின்னா கிரகணம் நடந்ததுக்கு பின்னால் வந்து புதுசாக சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி பொதுவாக ராகுவோடு சூரியன் சங்கமிக்கக்கூடிய காலம் அப்படின்றது வந்து ராகுனுடைய முழு பலத்தையும் சூரியன், அதாவது ராகு வந்து சூரியனுடைய முழு பலத்தையும் எடுத்துக்குவார். அப்போ நம்ம வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து தடை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பப்புல்லாவும் இது வந்து சனீஸ்வரனுடைய முழுமையான ஒரு ஆகர்ஷணம் பெற்ற ஒரு அமைப்பு. இது வந்து சிவனுடைய தர்பை புல்லாவும் இருக்கு, விஷ்ணுடைய தர்பை புல்லாவும் இருக்கு. ஆனால் அந்த தர்பை அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து சனியினுடைய முழு ஆதிபத்தியம் இருக்கு, கர்மகாரகனுடைய முழு ஆதிபத்தியம் இருக்கிறனால அந்த தர்பை புல் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி வந்து வழிபாடு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மூதாதையர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, கருப்பணசாமி வழிபாடு. இந்த நாளில் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய மனமாற வேண்டக்கூடியது அப்படின்றது வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எங்கிருந்தாலும் மனசார நீங்கள் வேண்டிக்கலாம். அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லலாம், சூரிய மந்திரம் சொல்லலாம், சூரியன் காயத்ரி, ராகு காயத்ரி. பொதுவாக காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் நீங்கள் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சூரிய கிரகண சந்திர கிரகண நேரங்களில் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறதுக்காக பெருசாக பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அந்த லக்னங்கள் மட்டுமே மாறும். அந்த லக்னங்கள் அந்த 24 மணி நேரத்தில் வரக்கூடிய 12 லக்கணங்களில் வந்து அந்த லக்கணத்தில் வந்து லக்கணமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக சூரியன் வந்தாலோ அல்லது பாவக கிரகமாக இருந்து சூரியன் போயிட்டு அங்கே மறைஞ்சாலும் சரி அல்லது காரக கிரகமாக போயிட்டு சூரியன் அந்த இடத்துல மறைஞ்சாலும் மட்டும்தான் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மற்றபடி வந்து அதே மாதிரி வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து இங்கே துலா ராசியாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த லக்கணம் வந்து விருச்சக லக்கணமாக இருந்தாலும் 7, 8, 9 வந்து இந்த பாவக கிரகமாக சந்திரன் வருவார்.
அவரும் போயிட்டு இந்த இடத்துல வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறது நல்லதான். இருந்தாலும் சூரியனோட அஸ்தமித்த பாதை அப்படின்னு சொல்றதுனால இந்த விருச்சக லக்னத்திற்கு 7, 8, 9 கூடிய பாக்கியாதிபதி போயிட்டு இங்க சிக்கிக்குவாரு. அது ஒரே ஒரு விஷயம்தான். மற்றபடி வந்து வேற எந்த விதமான ஒரு கெடுதலான அமைப்பையும் தரக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த நேரத்தில் வந்து கன்சீவாக இருக்கக்கூடிய குழந்தைங்க நீங்கள் உங்களுடைய பிரசவிப்பு அப்படின்னு சொல்கிறதுல வந்து பெருசாக ஒன்றும் பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.